ஹாய், இன்னைக்கு வீடியோவில் சல்வார் பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன மெஷர்மெண்ட் வேணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேண்ட்டோட லென்த், ஹிப் ரவுண்ட். பேண்ட்டோட லென்த் வந்துட்டு நான் 36.5 inches எடுத்திருக்கேன். எந்த இடத்துல பேண்ட் வியர் பண்ணுறீங்களோ அங்கே இருந்து ஃப்ளோர் லென்த்துக்கு வந்து லென்த் எடுத்துக்கோங்க. ஹிப் ரவுண்ட் வந்துட்டு ஹையஸ்ட் பார்ட் ஆஃப் த ஹிப்பில் வந்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பேண்ட்டுக்கு இந்த ரெண்டு மெஷர்மெண்ட் வச்சு எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராச்சோட லென்த்து கண்டுபிடிக்கணும். கிராச்சோட லென்த்துக்கு ஹிப் ரவுண்ட் ஹையஸ்ட் பார்ட் எடுத்திருக்கீங்க இல்லைங்களா, அதோட 4 டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 46 4 டிவைட் பண்ணால் 11.5 வருது. அது கூட சல்வார் பேண்ட்டுக்கு நீங்கள் யூஸ்வலாக வியர் பண்ணுற பேண்ட்ஸை விட இது வந்து லூஸாக தான் இருக்கும். ஸோ அதோட லூஸ்க்காக நான் 4 inch ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு 15.5 வந்துட்டு கிராச்சோட லென்த் வந்துட்டு இருக்கு. நம்ம எடுத்திருக்கக்கூடிய சல்வார் பேண்ட்டோட அவுட்லுக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே வந்துட்டு பெல்ட் இருக்கும். பெல்ட்டோட லென்த் வந்துட்டு நான் 7.5 inches வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த 7.5 வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் காமனாக இருக்கும். இல்லை நீங்கள் தனியாக மெஷர்மெண்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பேண்ட்டோட லென்த்தை 6 டிவைட் பண்ணிட்டோம் வந்துட்டு பெல்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் செப்பரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் எடுத்திருக்க லென்த் வந்துட்டு 7.5 inches. ஸோ பேண்ட்டோட இந்த பெல்ட் லென்த்லேருந்து இந்த பெல்ட்டோட லென்த்தை வந்துட்டு இப்போ மைனஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னோட பேண்ட்டோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 36.5 inches. இதிலிருந்து 7.5 inches வந்துட்டு நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு 29 வந்துட்டு லென்த், பேண்ட்டோட லென்த் வந்து 29 கிடைக்கும். மேலே 1/2 inch கீழே 1/2 inch வந்துட்டு கீழே ஃபோல்டிங்காகவும் மேலே வந்துட்டு ஜாயினிங்காகவும் நான் வந்துட்டு 1/2 inch வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டோட்டலாக எனக்கு 1 inch நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு லென்த் வந்துட்டு 30. இது வந்து பேண்ட்டோட லென்த். இப்போ பெல்ட்டோட லென்த் 7.5. இதில் எனக்கு 1/2 inch வந்துட்டு கீழே ஜாயினிங்க்கு உண்டான சீம்ஸுக்கும் மேலே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பெல்ட்டுக்கு ஃபோல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸில் வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு 2.5 inches வந்துட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பெல்ட்டோட லென்த், இது வந்து பேண்ட்டோட லென்த். இதை நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். இப்போ கிராச் பார்த்தீங்க அப்படின்னா 15.5 டோட்டலாக இருக்குது. ஸோ இந்த 15.5 இதில் இருந்து இந்த லென்த்தை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும். பெல்ட்டோட லென்த் 7.5. இதை வந்து நீங்கள் மைனஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஃபுல் கிராச் லென்த்லேருந்து பெல்ட்டோட லென்த்தை மைனஸ் பண்ணுறேன். 15.5லேருந்து 7.5 மைனஸ் பண்ணால் எனக்கு 8 inches கிடைக்கும். ஸோ இந்த 8 inchesலையுமே நீங்கள் கிராச்சுக்கு இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான சீம்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் ஒரு 0.5 inches நீங்கள் ஆட் பண்ணுறப்போ 8.5 வந்துட்டு எனக்கு கிராச் லென்த் வந்து பேண்ட்டோட இதில் நான் மார்க் பண்ண போகிறேன். இது எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.